வேகமாக மலை ஏறிடுவேன். அப்போ வந்து பெருவழியில் தான் எங்கள் அப்பா ஃபஸ்ட் டைம் மாலை போட்டு கூட்டிகிட்டு போகிறனால எங்கள் அப்பா பெருவழியில் தான் போகணும் அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போனார். என் தம்பி அப்போல்லாம் அழகாக இருந்தான், பையன் க்யூட்டாக இருப்பான். இந்த ட்ரெஸ் தான் நான் காலேஜ் இப்போ வரைக்கும் இந்த ட்ரெஸ் பத்திரமா இருக்குது. என் தங்கச்சி ட்ரெஸ்ஸுனால் பத்திரமா இருக்கும், என் ட்ரெஸ்லாம் ஒரு வருஷத்துலேயே கிழிஞ்சிடும். வெல்கம் டு லைஃப் இட்ஸ் வி. இன்றைக்கி என் தங்கச்சியோட ஃபோட்டோ ஆல்பம் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் போகலாம். இந்த இடம் அப்படி இருந்துச்சு, இப்படி தான் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் அதிகமாக அப்போ எதுவுமே பண்ணல, ரொம்ப சிம்பிளாக பண்ணோம் அவங்களோட ஃபங்க்ஷனு. ஆனால் பிள்ளை நல்லா கோச்சிக்கிச்சு, எனக்கு பண்ண மாதிரி அவளுக்கு கிராண்டாக பண்ணல, ரேடியோ எடுக்கல, அப்படி இப்படின்லாம் கொஞ்சிக்கிட்டா. எங்கள் அம்மா பாருங்கள் நைட்டு போட்டு நின்றுட்டுருக்குது. எங்கள் அம்மா எங்கள் சித்தி தான் அப்போ ஃபுல்லாக இருந்தாங்க எங்கள் அம்மா கூட. எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாலே எங்கள் சித்தி தான் இருப்பாங்க. எங்கள் சித்தி தான் முக்கால்வாசி அலைஞ்சாங்க, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கு. எனக்கு எங்கள் சித்தி தான் வந்து அலைஞ்சாங்க, என் தங்கச்சிக்கு எங்கள் சித்தி தான் வந்து அலைஞ்சாங்க. இது யார் பின்னாடி நிற்கிறது தெரியல. இது அத்தை, சித்தி, அம்மா. இதோ இங்கே யாரும் நிற்கிறாங்க, யாருன்னே தெரியல. கைடு அங்கே யாரும் இல்லை. இந்த இடத்துல இருக்குதாங்க பாரு, சாரி கட்டியிருக்காங்க. இது அத்தை, அம்மா, சித்தி, அம்மும் நிஷாக்கு. தண்ணி ஊற்றி போட்டு அப்படியே பேய் மாதிரி மூஞ்சில் ஃபுல்லாக தேய்க்க சொல்லிட்டாங்க. நல்லா தேய்க்கணும் மூஞ்சி அப்படின்ட்டு. அந்த பிள்ளை போட்டு தேயின்னு தேய்க்குது. சோப்பை கூட அப்படி தேய்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி தேய்ச்சிட்டு இருந்தா. இப்போலாம் இடம் நல்லா இருந்துச்சு, தாராளமாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் தான் நான் காலேஜ் இப்போ வரைக்கும் இந்த ட்ரெஸ் பத்திரமா இருக்குது. ஏன்னா தங்கச்சி ட்ரெஸ்ஸுனால் பத்திரமா இருக்கும், என் ட்ரெஸ்லாம் ஒரு வருஷத்துலேயே கிழிஞ்சிடும். நல்லா இருந்துச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸை நான் வாரத்துக்கு 3 நாள் கூட போடுவேன், அந்த மாதிரி வெட்டிகிட்ருப்பேன். என் தம்பி அப்போல்லாம் அழகாக இருந்தான், பையன் க்யூட்டாக இருப்பான். நான் ஸ்கூலுக்கெலாம் கூட்டிகிட்டு போவேன், என் தம்பினே நம்ப மாட்டாங்க. என் தம்பி அழகாக இருக்கான், அவன் தம்பி அழகாக இருக்கா அப்படின்னாங்க. எங்கள் அப்பச்சி, எங்கள் மாமா, எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் அம்மாவோட இவங்கள அப்பச்சி அம்மாயி, காலி தத்தா, அவங்க இதெல்லாம் பார்த்தாச்சு. வந்து அந்த அன்றைக்கி ஃபங்க்ஷன் அப்போது மகத்துக்கு எனக்கு தெரிஞ்சு கமலுக்கு தான் அடிபட்டுச்சுன்னு நினைக்கிறேன். மகத்துக்கு தான் அடிபட்டுருச்சு. எங்கள் வீடு வந்து முன்னாடி கொட்டாய் போட்டிருப்போம், அதில் வந்து இப்படி வி ஷேப்பில் வந்து இருக்கும் முன்னாடி நுழையிற இடத்துல மட்டும். அதில் மேலே ஜம்ப் பண்ணி விளாண்டுட்டு இருந்துருக்குறானுங்க. அந்த குச்சியை பிடிச்சி தொங்கிட்டு இருந்துருக்குறானுங்க. கை வலிக்கி விட்டு போய் டிச்சில் விழுந்து இந்த இடத்துல பவுட்டில் வந்து குழந்துக்குச்சு. இங்கே தான் அடிபட்டுச்சு, எங்கேனே தெரியல, எனக்கு தெரிஞ்சு பவுட்டில் தான் நினைக்கிறேன் அடிபட்டு. அந்த அன்றைக்கி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் சும்மா உட்காந்துட்டு இருந்தோம், அப்போ விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் எந்த ப்ராப்பர்ட்டிஸுமே இல்லை என் தங்கச்சி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அவன் உட்காந்து தட்டில் விளக்கு வச்சுட்டு உட்காந்துட்டு மேக்கப், பிள்ளைக்கு ரொம்ப மேக்கப் போட்டிருந்தான். மேக்கப் பண்ணது, சாரி கட்டி விட்டது எல்லாமே எங்கள் அக்கா. அதெல்லாம் நல்லாவே தெரியும். எதுவுமே இல்லாமல் குடத்துக்கு இடுப்பில் வச்சு உட்காந்துட்டு இருந்தா. இவள் ஃபோட்டோஸ் இவளுக்கு வந்து எப்படின்னா, நாங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணோம். ஃபோட்டோ எடுத்தோம், எல்லாமே பண்ணோம். இவளுக்கு ஊர் அழைக்கல, அப்புறம் ரேடியா வைக்கல, அந்த மாதிரி தான். மற்றபடி எனக்கு பண்ண மாதிரி தான் இவளுக்கு பண்ணியிருந்தாங்க. பத்திரிக்கை அடிக்கல, அந்த மாதிரி தான். அதனால் அவள் கோச்சிக்கிட்டா. இந்த ட்ரெஸ் இன்னுமே எங்கள் கிட்ட இருக்குது. இந்த இதெல்லாம் எடுத்து எப்படி 6th வரும்போது எடுத்துட்டேன் பண்ணால், இப்போது வந்து 5-6 இயர்ஸ் ஆயிடுச்சு. 7th 8th 9th 10th 11th 12th 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ரெஸ்லாம் இருக்குதுண்ணா. இந்த சாரீ நான் ஒரே ஒரு வாட்டி கட்டி பார்த்தேன். இப்போ இந்த சாரீலாம் எங்கள் அம்மா தான் கட்டுறாங்க. இந்த ட்ரெஸ் இன்னுமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸும் என்கிட்ட இன்னுமே இருக்குது. இந்த ட்ரெஸ் இன்னுமே நான் வச்சுருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸில் தம்பிக்கிட்ட இல்லை. அது எதுக்கும் என் தங்கச்சிக்கு வேண்டுதல் வச்சாங்க, அவனால் வர முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போனார். அவளுக்கு அப்போலாம் வந்து ரொம்ப சளி பிடிச்சிருக்கும், சரியாகவே ஆகாது. அதனால் வந்து அப்படி வேண்டுதல் வச்சுருந்தாங்களாம், என்னை கூட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே நானே எங்கள் மாமா வந்து அப்போ கன்னிச்சாமி அங்கே போயிட்டு வேஷம் போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போவே எங்கள் அப்பா, இவங்க செல்வி பெரியப்பா, அவங்க குருசாமி, இது 2 பேருமே இப்போ குருசாமி. நான்
பண்ணாத அட்டுலியும் பண்ணுவேன், கம்முனே இருக்க மாட்டேனா. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு மலை மேலே ஏறும்போது வந்து மரத்தை வந்து வெட்டி போட்டிருந்தாங்க. அது மேலே போய் எங்கள் அப்பா ஏறி உட்காந்துட்டாரு. எங்கள் அப்பா கீழே நடந்து வந்துட்டு இருந்தாரு. நான் அது வேகமாக போய் அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேனா. அதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லுவார், நீ அப்படி கூப்பிடும்போது எனக்கு சாமி வந்து கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. இதெல்லாம் எங்கள் மாமா அக்கா வீட்டுக்காரர் எடுத்த ஃபோட்டோன்னு சொன்னார் எங்கள் அப்பா. அந்த டிவி ஸ்டாண்ட் டிவி ஒன்று இருக்குது, இந்த டிவி ஸ்டாண்டுன்னு இருக்குது, இந்த டிவி இன்னும் இருக்குது. இந்த டிவி வந்து நான் பிறந்து ஒரு வாரத்தில் வாங்கின டிவி. இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் இருக்க அந்த டிவி என் பர்த்டே அன்றைக்கி எடுத்தது வீடியோ ஃபோட்டோ. இப்போ நான் ஒருத்தி தான். என் தம்பி ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு, நல்லா முழுன்னு இருப்பான். அந்த ஃபோட்டோவே இல்லை, காணாமல். இது நான் எல்கேஜி ஈரோட்டில் தான் அப்போ நாங்கள் இருந்தோம். எனக்கு நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் ஈரோட்டிலே தான் இருந்தேன். செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு தான் இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்போ ஆனுவல் டேயில் எடுத்தது. ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து ஈவினிங் தான் ஆனுவல் டே வச்சாங்க. எங்கள் அம்மா என்னை மேக்கப்லாம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுட்டாங்க. எங்கள் அப்பா வரமாட்டேன்ட்டார். எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டாரு, அதனால் லேட் ஆகிடுச்சு, நான் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. நான் எங்கள் அப்பா வரலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறேன். எங்கள் அப்பா வரல, நான், அம்மா, மாமா 3 பேர் போகிறோம். தம்பியும் பாப்பாவையும் அம்மாயிக்கிட்ட விட்டுட்டு நாங்கள் 3 பேர் போனோம். அப்புறம் அந்த ஃபோட்டோ அப்போவே எடுத்து எங்களுக்கு அப்போவே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வீடியோ அப்போது வந்து கேஸ்ட்டில் போட்டு கொடுத்தாங்க. இது எங்கள் அப்பச்சி, இவர் வந்து இறந்துட்டார். இந்த ஒரு ஃபோட்டோ தான் இருக்குதுன்ட்டு அதை அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுட்ருக்குறோம். இந்த ஃபோட்டோ வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து பக்கத்து வீட்டில் அப்போ குடியிருந்தாராம். அதனால் அப்போது அவங்க வளகாப்புக்காக சும்மா அப்போ நான் குளிக்க கூட இல்லை, எங்கள் அப்பா கிட்ட கேமரா இருந்தனால எங்கள் அப்பா அங்கே உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டாரு. எங்கள் அப்பா எடுத்தாரா இல்லை எங்கள் மாமா எடுத்தாங்களான்னு தெரில. அப்போது அதுக்கப்புறம் இதுவும் அப்போது டான்ஸ் ஆன ஃபோட்டோ, சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் 2011. தம்பி பிறந்து கரெக்டாக 2 மாதம் அவனுக்கு. அவன் டிசம்பர் பிறக்கிறான். 2010 ஜனவரி பிப்ரவரி 5 எடுத்தது. ஓய், நான் இப்போ தான் வந்தேன்யா. என்ன சாப்பிட செஞ்ச? பருப்பு தான் கடைஞ்சேன். சரி 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 ஐயா, சரி. வாரம் வீட்டுக்கு வந்துடுவேன். எப்பயுமே எங்கள் ஆயாவும் எங்கள் பாட்டியும் வந்து அந்தியா எப்போ வந்தேன், என் சவுண்டு கேட்டாலே போதும். இங்கே உட்காந்து நான் பேசிகிட்டு இருந்த சவுண்டு அவங்களுக்கு அங்கே கேட்டிருக்கு. அதனால் 2 பேரும் வந்து பார்த்து பேசிட்டு போகிறாங்க, எப்போ வந்தேன், நல்லா இருக்கேனா, சாப்பிட்டேனா அப்படின்ட்டு. எங்கள் தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் விட எங்கள் ஆயாவுக்கும் எங்கள் தாத்தாக்கும் என் மேலே கொஞ்சம் பாசம் அதிகம். அதனால நான் எப்போ வந்தாலும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நானே போய் பார்க்கலனாலும் அவங்களாம் வந்து சவுண்டு கிடச்சின்னு வந்துடுவாங்க. பக்கத்துலேயே இருக்காங்க. எங்கள் வீட்டை ஒட்டியே அவங்களுக்கு ஒரு ரூம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த பக்கம் வாசப்படி, எங்களுக்கு எந்த பக்கம் வாசப்படி, அதனால் தெரியாது. என் சவுண்டு கேட்டோன்னே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஓகே, இந்த விளாக் வந்து நம்ம எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்தாச்சு. இதில் இன்னுமே இவ்வளோ பேஜஸ் இருக்குது. நம்ம வேணும்னா ஃபோட்டோ வந்து இது பண்ணி இதில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேப் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோவுமே அதெல்லாம் சும்மா கொடுத்துருந்தோம். இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. இதில் கேப் வந்து நாங்கள் ஃபோட்டோ இது ஆல்பம் போடும்போதே நாங்கள் சொல்லியிருந்தோம், கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க, நாங்கள் ஃபோட்டோ போட்டு வச்சுக்கிற மாதிரி அப்படின்னோம். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே விட்டுருந்தாங்க அந்த அக்கா. அப்புறம் அதில் நாங்கள் இருந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டதுலேயே பாதி ஃபோட்டோ காணோம். நாங்கள் வந்து ஸ்ரீரங்கமோ எங்கேயோ போயிருந்தோம் ஃபேமிலியாக. அதில் என் தம்பி இப்படி பார்த்துட்ருப்பா குறுகுறுன்னு அந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் அவனோட சின்ன வயசு ஃபோட்டோ நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு, தண்ணியில் போட்டு எல்லாம் போயிடுச்சு. அப்போலாம் அதிகமாக எதுவும் எடுத்து வைக்கல. இப்போ நாங்களும் சின்ன பிள்ளைங்களாம் எங்களுக்கு எதுவும் தெரியல. எங்கள் அம்மா பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் அப்புறம் இப்படியே எடுத்து இந்த ஆல்பம் வந்தோடனே இதில் போட்டு வச்சுக்கிட்டோம். இதோட இந்த ஆல்பம் விளாக் வந்து முடியுது.